ஹலோ காய்ஸ், சிறந்த கற்பனையாளராக இப்போ இருக்கிற டைரக்டர்ஸை பற்றி பேசலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் டெய்லி சிந்திச்சுட்டே இருக்கிற கற்பனையாளர்களை பற்றி தாங்க பேச போகிறோம். புரியலையா? குழப்பிக்காதீங்க. அப்கமிங் ஃபியூச்சர் டைரக்டர்ஸை பற்றி தாங்க பேச போகிறோம். ஃபியூச்சர் டைரக்டர்ஸ்னு உடனே கனாப்படம் எடுத்த அருண் ராஜாவையும் இல்லை பியா பிரேமா காதலி எடுத்த ஹெலனையும் பற்றி பேசல. அவங்க கூடவே இருக்கிற நண்பர்களை பற்றி தாங்க பேச போகிறோம். வாழ்க்கையில் பழுப்பையும் தாண்டி ஒரு விஷயம்னு சொன்னால் அது திறமை தாங்க. நிறைய பேருக்கு இங்க டைரக்டர் ஆகணும்னு ஆசையும் கனவும் இருக்கு, திறமையும் நிறைய இருக்கு. ஆனா அவங்க சுத்திலும் நெகட்டிவிட்டி தாங்க அதை விட அதிகமா இருக்கு. எல்லாம் நல்ல சேலரி வேணும்னு சொல்லி நல்ல ஜாபுக்கு போகணும்னு அவங்க தனித்திறமையை விட்டுருக்காங்க. அவங்க ஜாபுக்காக மட்டும் இல்லை, ஃபேமிலிக்காகவும் விட்டுருக்காங்க. ஆனா என் திறமையை நான் எப்படியாச்சும் காமிப்பேன்னு ஒரு மன தைரியத்தோட இருக்கிறவங்களும் இருக்காங்க. இங்க கிரிக்கெட்டரா போறேன், மியூசிக் டைரக்டரா போறேன்னு சொல்றவங்கள கூட ஒரு அளவு சப்போர்ட் இருக்கும். ஆனா சினிமால போறேன்னு சொன்னதும் அவங்க கேட்கிற கேள்வி சினிமாவா சிரிப்பாங்க. அரே இதெல்லாம் எங்க தேர போகுதுன்னு நினைப்பாங்க. நான் எப்படியாச்சும் சாதிச்சிருவேன்ட்டு எவ்வளவு அசிங்கத்திலையும் தாண்டி நான் பிலிம் மேக்கரா போறேன்னு சொன்னா ஃபேமிலியில இருக்கிறவங்க வாழ்க்கையே வேஸ்ட் பண்றேன், இதுக்கெல்லாம் போனா யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில ஃப்ரெண்ட்ஸ் சினிமாவா வேலைக்கு ஆகாத வச்சு விட்டுரு அப்படின்வாங்க. சில பேர் ட்ரை பண்ணுடான்னு சொல்லிட்டு ஹெல்ப்னு கேட்டா ஒதுங்கிடுவாங்க. அவங்க கஷ்டப்பட்டு சிந்திச்சு விடிய விடிய உட்காந்து யோசிச்சு சுத்தியும் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு நல்ல கதையை எழுதி ப்ரொடியூசர் கிட்ட போய் வாய்ப்பு கேட்டு போனா, இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் நீ எடுத்திருக்கியா, உன் பேக்ரவுண்ட் என்ன, பெரிய டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கியான்னு அந்த கதையை படிக்கிறதுக்கு முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே பெரிய டைரக்டர் கிட்ட போனா உனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நாட்கள் போகும், ஆனா அவங்க செல்ஃப் மோட்டிவேட் மட்டும் விடாம அதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. இப்படி சினிமால டைரக்டரா கால் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்கள நம்ம தோல்ல தட்டி கொடுத்து ஒன்னால முடியும்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணுவோம். இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் டைரக்டரா ஆகணும்னு திறமையோட இருக்கிறவங்கள டேக் பண்ணி உன்னால முடியும், நீயும் ஒரு சிறந்த கற்பனையாளராக வருவ அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட் பிலிம் டைரக்டர்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல டேக் பண்ணி ஒரு தைரியத்தை கொடுங்க. இது உங்கள் ஆர்ஜே வினோ. நன்றி.